கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நாம் தியானம் செய்வோம். 5ஆம் முத்திரையை உடைத்தபோது விசுவாசத்திற்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்களின் ஆத்துமா நம்முடைய கண்களுக்கு காட்சியாக வருகிறது. 9ஆம் வசனத்திலே அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களை எல்லா துன்பங்களை சகிக்க வேண்டும், எல்லா பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே அவருடைய இரத்த சாட்சிகளுக்கோ அவருக்காக தியாகம் செய்தவர்களுக்கோ எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து இருந்தபொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மார்க் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வசனங்கள், லூக்கா 21:18, லூக்கா 21:12 இவைகளிலே சொல்லப்பட்ட வசனம், அவர்கள் உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், என் நாமத்தினாலே நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், அவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 16:2 ஆண்டவர் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கொலை செய்யப்படும்போது அவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறதாக நினைப்பார்கள் என்று யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடம் என்பது ஏதோ ஒரு புதிய யோசனை அல்ல, அது புதிய காட்சி அல்ல. பலிபீடம் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை வெளிப்படுத்தும் விசேஷத்திலே வருகிறது. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த பலிபீடத்தினுடைய யோசனை பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் இடத்திலே ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லும் பொழுது அங்கே பலிபீடத்தை ஏற்படுத்த சொல்லுகிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதே போல எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரமும் சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்தை பற்றி எழுதியவருடைய நிலையான யோசனை என்னவென்றால், எல்லா பரிசுத்தமான செயல் வடிவங்கள் எல்லாம் ஏற்கனவே பரலோகத்திலே இருக்கிறதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே இருந்தன என்று நாம் பார்க்கிறோம். இந்த காட்சி எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று சொன்னால், இது புதிதாக யோவான் பார்க்கிற காட்சி அல்ல. ஏற்கனவே அவர்கள் வழக்கத்தில் இருக்கிறதான பலிபீடத்தின் சடங்குகளை அவர் பார்த்த காட்சிதான். நேரடியாக ஆலயத்தினுடைய எருசலேம் தேவாலயத்தினுடைய பண்புகளை பார்த்த, பலிபீடத்தின் பண்புகளை பார்த்த அந்த காட்சி தான். ஒரு யூதருக்கு பலி செலுத்துதல் மிக முக்கியமானது இரத்தம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11லிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது, அது தேவனுக்குரியது என்று கருதப்பட்டது. ஆகவே ஒரு இரத்த பலி செலுத்தும் பொழுது சில விதிமுறைகள் இருந்தன. காளையினுடைய எஞ்சிய இரத்தம் எல்லா இடங்களிலும் தெளிக்கப்பட்டுவிட்டு
மீதமுள்ள இரத்தம் சர்வாங்க தகன பலியிலே பலிபீடத்தின் கீழே அடியிலே கொட்ட வேண்டும். லேவியராகவும் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதாவது பலிபீடத்தின் கீழே அந்த இரத்தம் கொடுக்கப்படுகிறது, மீதியாக அல்ல, வீணாக அல்ல. எந்த மனிதனுக்கு பலி செலுத்தப்பட்டதோ அந்த மனிதனுக்காக கொடுக்கப்படுகிறது பலிபீடத்தின் கீழே. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அது பலியினுடைய அர்த்தத்தை அது தருகிறது. இதை அப்படியே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கொண்டு வருவோம். இரத்தம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு நான் ஜீவன் என்று சொன்னேன். இங்கேயும் ஜீவன்கள், இங்கேயும் இரத்த சாட்சியாக மரித்தவருடைய ஜீவன் பலிபீடத்தின் அடியிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அங்கே பழைய ஏற்பாட்டில் அந்த இரத்தமானது ஆண்டவருக்கு பலியாக பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்பட்டும் கீழே ஊற்றப்படுகிறது. இங்கே ஆண்டவருக்காக, அவருடைய விசுவாசத்திற்காக பலிபீடத்திலே தங்களை தியாகமாக அவர்கள் ஆண்டவருக்கு ஊற்றியிருக்கிறார்கள். பிலிப்பியர் 2:17 பவுல அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அவர் இங்கே சொல்லுகிறார், நான் உங்கள் விசுவாசமாகிய பலிவின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:16 நாம் பார்க்கும் பொழுது நான் பானபலியாக வார்க்கப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மக்கபியஸ் காலகட்டத்தில் யூதர்கள் தங்கள் விசுவாசத்திற்காக அதிகமாக துன்பப்பட்டார்கள். அங்கு நடந்ததான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு தாய்க்கு 7 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் யூத கட்டளைகளை மிக சிறப்பாக பின்பற்றி வந்தார்கள். அப்படி பின்பற்றி வரும்பொழுது அந்தியோகி எப்பிப்பனாஸ் என்கிற மனிதனாலே மிகவும் யூதர்கள் துன்பப்படுத்தப்பட்ட அந்த நாட்களிலே இந்த 7 மகன்களுக்கும் ஆண்டவருடைய விசுவாசத்திற்காக கொல்லப்பட வேண்டும் என்கிற கட்டளை வந்த பிறகு அவர்கள் 7 பேரும் இப்பொழுது ஆண்டவருக்காக கொலை செய்யப்பட போகிறார்கள். அந்த தாய் அவர்களை நோக்கி சொன்னால், நீங்கள் மரித்த பின்பு ஆபிரகாமை சந்திப்பீர்கள் பரலோகத்தில். அப்படி சந்திக்கும் பொழுது அவரை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், ஆபிரகாமே, நீ ஒரு பலிபீடத்தை மாத்திரமே கட்டினாய், ஆனால் எங்கள் தாய் 7 பலிபீடங்களை கட்டினார்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நீதிமான்கள் அவருடைய பிரமாணத்திற்காக, அவருடைய கட்டளைக்காக கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் கடைசி வரலும் உறுதியாயிருந்தார்கள். அதே போல அந்தியோகியாவை சேர்ந்த இக்னேஷியஸ் திருச்சபை தந்தையர், அவர் கொலை செய்யப்படுவதற்காக ரோமுக்கு இழுத்துச் செல்லப்பட்ட பொழுது அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். நல்ல மனிதன் இறக்கும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கை வீணாகிறது என்று சொல்லி பரிதாபப்படுவார்கள். ஒரு தீய மனிதன் இறக்கும் பொழுது இவன் நிச்சயமாகவே சாக வேண்டியவன், ஏனென்றால் இவன் அநேகருக்கு உபத்திரவத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்காக மரிக்கும் பொழுது அது தேவனுக்கு காணிக்கையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுதான் இரத்த சாட்சியினுடைய தன்மை. இந்த பகுதியில் 3 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே பலிபீடத்தின் கீழ் இருந்து அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள் மகா சத்தமிட்டு, ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்களும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். 3 விஷயங்கள். முதலாவது, நீதிமான்களின் துன்பத்தின் நித்திய அழுகை ஆண்டவிடத்தில் உள்ளது. அது எவ்வளவு காலம்? இந்த புலம்பல் சங்கீதத்தில் ஏற்கனவே 79ஆம் சங்கீதம்
5 10 வசனங்களில் நாம் காணலாம். துன்மார்க்கர்கள் உங்கள் தேவர் எங்கே என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய நியாயத்தை குறித்து அவர்கள் விசுவாசமாக இருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. ஆகவே தான் ஆண்டவரிடத்தில் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். 2வது காரியம், ஆண்டவருக்காக தியாகம் செய்தவர்கள் தங்களை துன்பப்படுத்தினுடைய தண்டனையை பார்க்க விரும்பினார்கள் என்று பொருள் அல்ல. பரலோகத்திலே மகிழ்ச்சியாக ஒரு பகுதி இருந்தாலும் ஒரு பகுதி துக்கத்திலே புலம்ப வேண்டும் என்கிற பொருள் அல்ல. அங்கிருந்த யூதர்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருந்தது. அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே தங்களை துன்பப்படுத்தினவர்கள் துன்பப்படுவதை காண வேண்டும் என்றிருந்தார்கள். ஆனால் இங்கே இரத்த சாட்சிகள் அப்படியல்ல. நிச்சயமாக ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. 3வதாக, அவர்கள் இன்னும் அவருடைய தீர்ப்புக்கு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் தொகை அதிகமாக இருக்கிற இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியவர்கள். ஆகவே நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சத்தம் சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாம் அவர் மூலமாக தான் நடக்கிறது. இது ஒரு இரத்த சாட்சியினுடைய ஜெபம் என்று கூட நாம் சொல்லலாம். 3வது, இது ஒரு இரத்த சாட்சியினுடைய ஜெபம் என்று கூட நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாம் உணர வேண்டிய ஒரே ஒரு காரியம், நல்லவர்கள் மரிக்கும் பொழுது மக்கள் பரிதாபப்படுவார்கள், நல்ல மனிதன் மரித்து விட்டான் என்று சொல்லி. துன்மார்க்கன் மரிக்கும் பொழுது, இவன் இருந்தால் என்ன, மரித்தால் என்ன, மரிக்கிறதே நலம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருக்காக மரிக்கும் பொழுது, விசுவாசத்திற்காகவும் தன் சாட்சியின் நிமித்தம் கொல்லப்படுவது நிமித்தம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு என்ன பெயர் வரும் என்று சொன்னால், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். ஆண்டவருக்காக இவன் காணிக்கையாக மரித்து போனான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையும் ஒரு தியாக வாழ்க்கையாக அமைய வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் முத்திரை உடைத்த போது ஒரு தியாகத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைய நாட்களிலே எந்த கிறிஸ்தவர்களுக்கும் தாங்கள் மரிக்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. ஆண்டவருக்காக அதுவும் ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு சீடனாக மாற வேண்டும், ஆண்டவருக்காக தங்கள் ஜீவனையும் ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம், தங்கள் ஜீவனை அப்படியே ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் ஜீவனை ஆண்டவருக்காக காணிக்கையாக பலிபீடத்தின் கீழே நான் போய் அங்கே என்னுடைய ஜீவன் தங்கியிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது என்ற வார்த்தையின்படி சங்கீதம் 84 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்தின் கீழே தங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்ததான நல்ல பாடத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை இன்றைக்கு சர்வாங்க தகன பலியாக ஒப்படைக்கிறோம். இன்றைக்கு காலை ஆராதனை நாங்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்தவாறே இந்த வார்த்தையை கேட்ட உடனே சர்வாங்க தகன பலியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இது எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பது அல்ல, நடந்து முடிந்து விட்டதாக நாங்கள் நினைக்க வேண்டாம், அல்லது இனி நடக்கப் போகிறது துன்பம் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். எந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை தியாகம் செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.